தாய்லாந்து, கம்போடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களாம் ரொம்ப அருகில இருக்கக்கூடிய நாடுகள். ஒரே சர்டன் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த ரீஜன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு மத்தியில இந்த கசப்பு அப்படிங்கிறது பல டீகேட்ஸா இருந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அங்கெல்லாம் மன்னராட்சி இருக்கக்கூடிய நாடுங்க தாய்லாந்து அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடியே அப்புறப்படுத்தப்பட்ட மன்னர்கள் வரிசையில் சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அன்றைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த கசப்பு அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு மத்தியிலேயே இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப குறிப்பா ஒரு வார காலமா அங்க நடந்த சண்டை அப்படிங்கிறது அதிகமா பரவலா பேசப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பிரே அவ்ஹேர் அப்படிங்கிற அந்த கோயில் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணங்கிற மாதிரி மீடியால கட்டமைக்கப்படுது. அது கிடையாது. இந்த டெம்பிள் அப்படிங்கிறது பிரச்சனை. தகவல் என்ன அப்படின்னா, இந்த டெம்பிள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ரீஜன்ல ரொம்ப முக்கியமா கருதப்படக்கூடிய ஒரு கோயில் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. அங்க வழிபாடு நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த கோயிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடங்கள், அது சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் பிளேஸ் தான். அது பார்டருக்குள்ள வர்றதுனால இங்கு வரலாறு ரீதியாவே சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டும், அது உருவாக்கப்பட்டும், தேவைக்கு ஏற்ப அது பேலன்ஸ் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணுங்க. கிட்டத்தட்ட 2.7 lakhs மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வேற இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. தன்னுடைய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த டென்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அண்டை நாடுகளுக்கு மத்தியில் என்னைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. 2 நாடு ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு உலகத்தில் எந்த நாடையுமே நம்மளால சொல்ல முடியாது. சின்ன சின்ன கசப்பு, சின்ன சின்ன பிரச்சனையை அப்பப்போ எந்திரிக்கும். அப்போ அதை லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதை ஒரு கண்ட்ரோலாகவே வச்சு பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தாய்லாந்து அண்ட் கம்போடியா அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு 35 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது திட்டமிட்டே கட்டமைக்கப்படுதோங்கிற ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. காரணம், சண்டைகள் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு மத்தியில் வேணுமென்றே ஊதி புகைய வைக்கப்படுதுங்க. இதனால் என்ன ஆதாயம் இருக்குது எங்கேயோ இருக்கக்கூடிய யூரோப்பியன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக ஆதாயம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 2 அண்டை நாடுகளுக்கு மத்தியில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, அது போரா மாறக்கூடிய ஒரு பதட்ட நிலை உண்டாயிருச்சு அப்படின்னாலே 2 சைடுமே தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறதுக்கு மும்முரமாக முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் டிமாண்ட். இந்த டிமாண்டில் என்ன இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, போட்டி போட்டுக்கிட்ட யூரோப்பியன் கண்ட்ரீஸ், சோ கால்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்ன செய்வாங்க, ஆயுதங்களை சப்ளை பண்ணுவாங்க. ஒரு பக்கம் அழிக்கக்கூடிய ஆயுதங்களை சப்ளை பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் தங்கள் மீது பாயப்படக்கூடிய, ஏவப்படக்கூடிய ஆயுதங்களை தடுக்கிற இயந்திரத்தை விற்க ஆரம்பிப்பாங்க.